Taste the Daily. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு எதிராக மூதாட்டி ஒருவர் வேதனையுடன் பேசும் வீடியோ வெளியாகி விடியா திமுக ஆட்சியின் அவலத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை நிறுத்தியதால் பல இன்னல்களை தமிழக மக்கள் அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மூதாட்டி ஒருவருக்கு 200 ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளதாகவும், தனக்கு யாரும் இல்லாத நிலையில் எப்படி மின் கட்டணத்தை செலுத்துவது என அந்த மூதாட்டி கண்ணீருடன் கேள்வி எழுப்பியுள்ளார். 200 ரூபா ஒரு மாசம் கூட நான் கட்டினதில்லை. எனக்கு கரண்ட் பில்லே வராது. இந்த மாசம் 200 ரூபா வந்து நல்லமாங்கிற பேருக்கு அப்படி வந்திருக்குது. என்ன இப்படி போடுறீங்க? நான் என்னத்தை வெட்டி கட்ட போறேன்? எனக்கு கரண்ட் பில்லே வரல. 200 ரூபா போட்டிருக்கிறாங்க. நான் என்னத்தை வெட்டி கட்டுறது? பூ பொறுக்கி என்ன வார்த்தை வளர்த்திட்டு இருக்கிறேன். நான் ஒரு மாசம் கூட கரண்ட் பில் கட்டல. இவ்வளவு ஏறி இருக்குது. பெருமாப்பாளையம் இருந்து நான் பேசுறேமா. பூ எடுத்து அதுல கரண்ட் பில்லு 800 ரூபா 200 ரூபா வந்தா நான் எப்படி கட்டுறது? எனக்கு கரண்ட் பில்லே வராது. என் பேர் நல்லமா, பெருமாப்பாளையம். என் நம்பரு 885. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்காக அரசு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம் அருகே சிறுகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறுகுடி, கோட்டையூர், ஆவிச்சிப்பட்டி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் விடியா அரசின் மக்களுடன் முதல்வர் என்ற ஒன்றுக்கும் உதவாத திட்டத்தின் முகாம் சிறுகுடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதற்காக பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏதோ பெயரளவுக்கு மக்களிடம் பெறப்படும் மனுக்களின் மீது எந்த நடவடிக்கையும் இந்த விடியா அரசு எடுக்காத நிலையில் ஒன்றுக்கும் உதவாத இந்த முகாமை நடத்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தது ஏன் என்றும், வேறு அரசு துறை அலுவலகங்கள் இல்லையா என மாணவர்களும் பெற்றோர்களும் விடியா அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா சிறுகுடி ஊராட்சியில் என் பேர் வேல்முருகன். நான் சிறுகுடியை சேர்ந்தவர். என் பேர் வேல்முருகன். அரசு உயர்நிலைப் பள்ளியில் வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் லீவ் விட்டுட்டு பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டு, அதனால இந்த வேலை நாட்களில் நடத்தாமல் லீவு நாளில் நடத்தும்படியும், லீவு நாள் நடத்தும் பிரைவேட் திருமண மண்டபத்தில் நடத்துமாறு நடத்தினா நல்லாயிருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்காமல் காப்பாற்ற வேண்டும்னு அரசை கேட்டுக்கொள்கிறேன். பண மோசடி வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடியா திமுக அரசின் அவலங்களை தொடர்ந்து பேசி வரும் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது விடியா திமுக அரசு பல பொய் வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளது. ஒவ்வொரு வழக்குகளிலும் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு வரும் நிலையில் பண மோசடி வழக்கிலும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கரூரில் பிரியாணி கடை நடத்தி வரும் கிருஷ்ணன் தனது கடையை விளம்பரம் செய்ய சவுக்கு யூடியூப்பில் பணியாற்றிய விக்னேஸ்வரன் என்பவரிடம் 7 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விக்னேஷ் பணம் தராமல் மோசடி செய்துள்ளார். இது குறித்து பிரியாணி கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் விக்னேஷை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் யூடியூப் சேனல் உரிமையாளர் சவுக்கு சங்கர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் பணம் பெற்றதற்கான ஆதாரம் இல்லாத நிலையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் அரசு பேருந்து மீது ஏறி பள்ளி மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை திருமுல்லைவாயல் வள்ளலார் நகர் வழித்தட பேருந்து எண் 59இல் மாணவர்கள் பேருந்தின் மேற்கூரையில் ஏறியும், படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தும், புத்தக பைகளை தூக்கி வீசியும் அட்டூழியம் செய்தனர். விதிகளை மீறியதாக கூறி வாகன ஓட்டிகளை திருடனை பிடிப்பது போல் விரட்டி சென்று பிடித்து அபராதம் விதிக்கும் விடியா போக்குவரத்து காவல்துறை மாணவர்களின் அட்டூழியத்தை தடுக்காமல் எங்கே போனது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே போலீஸ் விசாரணைக்கு சென்ற இளைஞர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையநல்லூரை அடுத்த திருமலையப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அருள்ராஜின் நிலம் தொடர்பான பட்டாவில் மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆன்லைன் வாயிலாக அருள்ராஜ் புகார் அளித்துள்ளார். விசாரணைக்காக சென்ற அவரது தாயார் மற்றும் சகோதரியிடம் போலீசார் வெறும் பேப்பரில் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அருள்ராஜ் கடையம் காவல் நிலைய எழுத்தர் பாலசுப்ரமணியன் மீது உயரதிகாரிகளிடம் புகார் கூறியுள்ளார்.
இந்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு வந்த அருள்ராஜ் தான் மறைத்து வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். விடிய ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியமே தற்கொலைகளுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவரது மனைவி அமீனா பானு மீதும் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கும் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த 5 நாட்களாக அமலாக்கத்துறை விசாரணையில் அவரது மனைவிக்கும் பல தொடர்புகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பானு மீதும் தற்போது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் மீதும் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிமாற்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணையை அடுத்து விடியா திமுகவின் முக்கிய புள்ளிகள் சிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நில விற்பனையில் மோசடியில் ஈடுபட்டு பணத்தை திருப்பி தர மறுக்கும் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி பேராசிரியரிடமிருந்து பணத்தை திரும்ப பெற்றுத்தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்துடன் கல்லூரி வாசலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நாகை மாவட்டம் சீயத்தமங்கை பகுதியைச் சேர்ந்த உஷா கணவனை இழந்து குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் உஷா கடந்த 2022ஆம் ஆண்டு திருவாரூர் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை வாங்குவதற்காக 2,50,000 ரூபாயை கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட பேராசிரியர் ஜெய்சங்கர் அந்த நிலத்தை மற்றொரு நபருக்கு விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த உஷா பணத்தை திருப்பி தருமாறு கடந்த 2.5 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்திய போதும் ஜெய்சங்கர் பணத்தை திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உஷா குடும்பத்துடன் கல்லூரி வாசலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவிக காலேஜில் பார்க்குறாரு வாத்தியாராக இருக்காருங்க சார். அவர் நான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இடத்த வாங்கினேன். நான் என் தம்பி மூலியமா தான் நான் இடம் வாங்கினது. ஆனாலும் அவர் காசு வாங்கிட்டாரு, இடத்த எனக்கு கொடுக்கவே இல்லை. அவர் நான் வீடு இல்லாமல் நான் எங்கள் அக்கா வீட்டு பிள்ளைங்கள்ட்ட காட்ட விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போனது வெளியூருக்கு. அங்கேருந்து தான் நான் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் சார். ஆனால் இடமும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல, இந்த பிள்ளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு. 2023-24ஆம் ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு தொகையை விரைந்து வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள மேலக்கரந்தையில் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை மூலம் வழங்கப்படும் திட்டங்கள் ஒளிவு மறைவு இன்றி விவசாயிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அடக்குமுறையை கையாளும் விதமாக விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்க அழைத்துச் சென்றனர். அங்கு அடிப்படை வசதிகள் இல்லாததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை நடக்க வைத்தே வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றதால் விவசாயிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நேர்மையாக போராடும் விவசாயிகளை விடியா காவல்துறை இப்படி அலைக்கழிப்பது மனித உரிமை மீறல் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விடியா அமைச்சர், அவரது மனைவி, மகன்கள், தம்பிகள் உட்பட 7 பேர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இதில் விடியா திமுக அமைச்சரும் அவரது மனைவியும் ஆஜராகவில்லை. மற்ற 5 பேரும் ஆஜராகினர். அரசு தரப்பு சாட்சிகள் 2 பேரிடம் விசாரணை முடிவுற்றதை தொடர்ந்து வழக்கு விசாரணையை நீதிபதி ஐயப்பன் வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சொத்து குவிப்பு வழக்கை இழுத்தடிப்பதிலேயே விடியா திமுக அமைச்சர் குறிக்கோளாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட நகராட்சியில் விடியா திமுக அலுவலர்கள் டெண்டர் விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா திமுக கள்ளக்குறிச்சி நகராட்சியில் கட்டண கழிப்பிடங்கள், பைக், சைக்கிள் ஸ்டாண்ட், வெளிவட்ட சுங்க கட்டண வசூல் செய்வதற்கு டெண்டர் கோரப்பட்டது. இதை கேள்விப்பட்டதும் அதிமுகவினர் டெண்டர் மனுவுடன் 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்டு காசோலையுடன் நகராட்சி அலுவலரை அணுகியுள்ளனர். ஆனால் இவர்கள் வருவதை கண்டதும் நகராட்சி அலுவலர் தலைமறைவாகி இருக்கிறார். நாள் முழுவதும் அதிமுகவினர் அங்கு காத்திருந்தனர். டெண்டரை வாங்கும் அலுவலர் அங்கு வராததால் அதிமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஒருதலைபட்சமாக செயல்படும் அலுவலர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை சரியான பராமரிப்பின்றி ஒத்தையடி பாதையாக மாறிவிட்டதாக புகார் கூறும் அப்பகுதி மக்கள் திமுக கவுன்சிலர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கூடலூர் நகராட்சியின் காழம்புழா பகுதியில் உள்ள நீரோடையை ஒட்டி தடுப்புச் சுவருடன் கூடிய சிமெண்ட் சாலை இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக அந்த சிமெண்ட் சாலையின் தடுப்புச் சுவர் இடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாலை பெயர்ந்து சரிந்துள்ளது.
இதுகுறித்து அப்பகுதி மக்கள் விடியா திமுக கவுன்சிலர் இளங்கோவிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக எல்லைக்கு வரும் வாகனங்களை முறையான கண்காணிப்பு செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த நாடுகாணி சோதனை சாவடி என்பது அண்டை மாநிலமான கேரளா தமிழகத்தை இணைக்கும் ஒரு முக்கிய சோதனை சாவடியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்டு 14 வயது சிறுவன் உயிரிழந்தார். இந்த நிலையில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களுக்கு நாடுகாணி சோதனை சாவடியில் தெர்மாமீட்டர் மூலம் மட்டுமே உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் சோதனை சாவடிக்கு வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி கூட தெளிக்காமல் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் விடியா அரசு தமிழக எல்லை சோதனை சாவடிகளில் மெத்தன போக்குடன் காணப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லை சோதனை சாவடிகளில் விடியா அரசின் சுகாதாரத்துறை அலட்சியமாக கையாண்டு வருவதாக எல்லையோர பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏதோ பெயரளவுக்கு வாகனங்களை சோதனை செய்து வருவதாகவும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்காமலும் காய்ச்சல் உள்ளதா என்பதை மட்டும் சோதனை செய்து வருகின்றனர். மேலும் பயணிகள் எங்கிருந்து வருகிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்காமல் விடியா அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் சோதனை சாவடிகளில் சோதனை நடத்தி வருகின்றனர்.